கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை, தொண்டர்களே மற்றும் கோட்டையில் அங்க வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முழக்கம் நன்றி கலந்த வணக்கம். இன்று தினம் உலக மகளிர் தினம். இன்றைக்கு உலக மகளிர் தினம். வருகின்ற அத்தனை மகளிருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த அரங்கமே நிரம்பி வழிந்து இந்த பூமி குழு அதிர்கின்ற அளவிற்கு இந்த பவானி சட்டமன்ற தொழில்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் இங்கே வந்து மகிழ்ச்சி ஆரவாரம். இதுவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அறிகுறி. விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். அதே போல நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே சாட்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில 193வது சட்டமன்றத்தில் 193வது சட்டமன்ற கூட்டத்தை நான் எழுச்சி உரையாற்றுகிறேன். இதுவரை 92 192 சட்டமன்றத்துக்கு நேரடியாக போயிருக்கேன். 193வது சட்டமன்றத்தில் பவானி சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அறிவித்தார் திருப்பூர் முன்னாள் எம்பி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் திரு கே வி ராமலிங்கம் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற சுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, நான் இங்கதான் படிச்சேன். 6வது 11ஆம் வகுப்பு வரை இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன். 6 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தங்கி கல்வி கற்றவன் நான். அதனால உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்ததுக்கு